ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, சாமி சிலை காணாமல் போனதுனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி தான் இதுக்கு காரணன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஈஸ்வரி வீட்டை சோதனை பண்ணணும்னு வேற விரும்பல் சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே என்னது அம்மா வீட்டை சோதனை பண்ண போகிறீங்களா அப்படின்னு ரேவதி கேட்டுட்டு இருப்பாங்க. பாட்டியும் வந்துட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மயிலும் வந்துட்டு எங்கள் வீட்டை எதுக்கு சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ராஜராஜன் உங்கள் எல்லாருக்கும் சந்தேகம்னு ஒன்று வந்துடுச்சுல, வாங்க வீட்டில் வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாருமே கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. அதுக்கு நடுவில் கார்த்திக் சுவாதிக்கு கால் பண்ணிட்டு நீ ஒரு ஹெல்ப் பண்ணு, வீட்டில் எங்கன்னா சுவாமி சிலை இருக்கான்றதை நீ செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. சுவாத்தியும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒவ்வொரு ரூமாக போயிட்டு எதுக்காக மாமா சொன்னார், எதனா சிலை இருக்கான்ற மாதிரி எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே சுவாமி சிலை இருக்காது. அதனால என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படியே அமைதியாக இருக்கும்போது ஊர்க்காரங்க எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க. அப்போ ஈஸ்வரி என்னாச்சு ஊர்க்காரங்க எல்லாம் வந்தா உங்ககிட்ட கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டேல, அதுக்கப்புறம் எதுக்காக எல்லாருமே வந்திருக்கீங்க, எல்லாருமே பேசி என்னை கூட்டிட்டு போகலான்னு பார்க்குறீங்களா, என்னால் வர முடியாது. அதை கேட்ட ஊர் தலைவர் இல்லைம்மா, பந்தக்கால் நடுறதுக்கு முன்னாடி சாமிக்கு பூஜை பண்ணலான்னு நாங்கள் எல்லாருமே உள்ளே போனோம். ஆனால் அங்கே சாமி சிலை காணாமல் போயிடுச்சு அப்படின்வாங்க. அதை கேட்ட ஈஸ்வரி சாமி சிலை காணாமல் போயிடுச்சா, அப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே அப்படின்வாங்க. உடனே சிவனாண்டி போலீஸ்கிட்ட எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும், சிலை எங்கே இருக்குன்றது தெரியும், அதனால தான் வந்தோம் அப்படின்வாங்க. என்னது சிலை எங்கே இருக்குன்னு தெரியுமா, அப்போ எதுக்கு என் வீட்டுக்கு எல்லாருமே வந்திருக்கீங்கன்னு ஈஸ்வரி கேட்பாங்க. அதுக்கு சிவனாணி வந்துட்டு உன் வீட்டில் தானே சாமி சிலை இருக்குது அப்படின்வாங்க. என்ன சொல்கிறீங்க, என் வீட்டில் எதுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்கும்போது சும்மா நடிக்காதீங்க, நீங்கள் தான் இந்த கும்பாபிஷேகம் நடக்காது சொன்னீங்கல்ல, இப்போ மட்டும் என்னவா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்டு ஈஸ்வரி நான் எதுக்காக சொன்னேன்னா, ஏற்கனவே ஒரு தடவை கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு எல்லாமே பண்ணிங்க, அது தடங்களாகி நின்று போயிடுச்சு, அந்த மாதிரி தான் இதுவும் நிற்கும் அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்படின்வாங்க. இல்லை இதை நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்லாம் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ விரும்பன் வந்துட்டு எதுக்காக எல்லாருமே சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, வீடை சோதனை போட தானே வந்திருக்கிறோம், எல்லாருமே வீட்டை சோதனை பண்ணி பார்த்தா தெரிஞ்சிட போகுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னது சோதனை பண்ணி பார்க்க போகிறீங்களா அப்படின்னு வந்து ஈஸ்வரி கேட்பாங்க. உடனே மயில் வந்துட்டு என்ன தேவையில்லாமல் அத்தை கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா, அத்தை அந்த மாதிரி ஆள் கிடையாது, அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணவும் மாட்டாங்க, இந்த திருட்டு வேலை இந்த கொலை குத்தம் எல்லாம் பண்ணுறது நீங்களாம் தான் பண்ணுவீங்க, நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அத்தை மேலே பழைய தூக்கி போடுறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. உடனே ராஜராஜன் வந்துட்டு சரி இதுக்கு மேலே எதுக்கு தேவையில்லாமல் பேசிட்டு சோதனை பண்ண தானே வந்தீங்க, சோதனை பண்ணுங்க அப்படின்னவங்க. உடனே சந்திரா வந்து என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க, எப்படி வந்து நம்ம வீட்டை சோதனை போடுவாங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கும்போது உடனே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்து அதான் மாமா சொல்லிட்டார்ல, இதுக்கு மேலே யாரும் எதுவுமே பேச வேண்டாம், நீங்கள் போய் சோதனை போடுங்க அப்படின்வாங்க. ஊர்க்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா போய் தேடி பார்த்துட்டு இருக்கும்போது தோட்டத்துக்கு பின்னாடி அந்த சந்திரா மறைச்சி வச்ச பை இருக்கும், அதை எடுத்து பார்க்கும்போது அதுலேருந்து குங்குமம் எலுமிச்சை போல பொம்மை எல்லாமே விழும். அதை பார்த்து அவங்க ஷாக் ஆகிட்டு அப்படியே கத்துவாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுவாங்க. இங்கே பாருங்க அப்படின்வாங்க. உடனே சிவனாண்டி வந்துட்டு பார்த்தீங்களா, இவங்க தான் சாமி சிலையே எடுத்திருக்காங்க, இது ஏதோ மந்திரம்லாம் பண்ண மாதிரி தெரியல, இவங்களோட வேலை தான், இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அது கேட்ட உடனே ஈஸ்வரி நான் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே எதுக்கு இவங்க கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம உடனே பஞ்சாயத்தை கூட்டலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து தீபாவதி எப்படியாச்சும் இந்த விஷயத்தை பாட்டிக்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போவாங்க. எங்கள் பாட்டி வந்து சாமி கிட்ட வேண்டிப்பாங்க, எதுக்காகம்மா இந்த மாதிரி ஒரு சோதனையை கொடுத்துட்ருக்கேன், அம்மன் சிலை நல்லபடியாக திரும்பி வரணும், என்னோட மருமக எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு வந்து வேண்டிட்டு இருக்கும்போது தீபாவளி பார்த்தீங்கன்னா போயிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அதை கேட்ட பாட்டி ஷாக் ஆகிட்டு எதுக்காக பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க, அதுவும் என்னோட மருமக அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்க மாட்டா, நானும் அங்கே போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து அங்கேருந்து கிளம்பி போவாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்தையும் கூட்டிடுவாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு வந்து ஈஸ்வரிக்கிட்டேயும் கேட்பாங்க. இந்த புகாருக்கு ஈஸ்வரி வந்துட்டு நானும் சாமியெல்லாம் கும்பிடுறவ தலைவராக இருந்துக்கிட்டு இதெல்லாம் நான் பண்ணுவேன்னா, இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குது, எனக்கு கெட்ட பேர் வரணும் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பேன். சும்மா நடிச்சிட்டு இருக்காதீங்க, என்ன ஏமாத்தலான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா, அதான் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குல்ல அப்படின்வாங்க. அதை கேட்டு ஈஸ்வரி வந்துட்டு இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குது, அது என்னன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. உடனே சிவனாண்டி என்ன சதி இருக்குது, அதான் சாமி சிலையை திருடினது அப்பட்டமா தெரிஞ்சிடுச்சுல, ஒழுங்கு மரியாதை சாமி சிலையை கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே மயில் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு என்ன தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, அதான் அத்தை எதுவுமே எடுக்கலன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே சிவனாண்டி முத்துவேல் எல்லாருமே சும்மாவே இருக்க மாட்டாங்க. கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது, அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அதுவும் உங்கள் புருஷனை எப்படி நீங்கள் அனுப்பிவிட்டீங்க, கும்பாபிஷேகத்துக்கு போன வாட்டியே அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ ஈஸியாக அனுப்பி வச்சுருக்கீங்கன்னா இதில் எதனா தடங்கள் கொண்டு வரணும் தானே இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட ராஜராஜன் எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போ எங்களோட குடும்ப சூழ்நிலையில் வராமல் இருந்தோம்,
ஈஸ்வரி அந்த மாதிரிலாம் நினைக்கிற ஆள் கிடையாது அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே விருமன் வந்துட்டு எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, என் வீட்டில் வந்து அப்படி தானே எல்லாருமே சோதனை போட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை மாட்டி விட்டீங்க, இப்போ மட்டும் எதுக்கு தேவையில்லாமல் பேசிட்டு வளவலன்னு இழுத்துட்டு இருக்கீங்க, ஈஸ்வரி மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போக சொல்லுங்கள், அப்போ தான் நமக்கு சாமி சிலை எங்கே இருக்குன்னு தெரியும் அப்போலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே இந்த ஊர்க்காரங்களாம் ஒருத்த வந்து சும்மா இல்லாமல் பாருங்க, இந்த ஊருக்கு கேடு எதுனா வந்துட போகுது, மக்கள் எல்லாரும் அவஸ்தைப்படக்கூடாது, ஒழுங்கு மரியாதை சிலையை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்வாங்க. அப்போ ஈஸ்வரி நான் எடுத்திருந்தா தானே கொண்டு வந்து தர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கார்த்திக் வந்துட்டு எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்வாங்க. உடனே சிவனாண்டி போயிட்டு ஒரு நாள்லாம் டைம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த டைம் பார்த்தீங்கன்னா முத்துவேலுக்கு குருமூர்த்தி கால் பண்ணுவாங்க. எங்கே இருக்கிறீங்க, நான் இந்த ஊருக்கு வந்துட்டேன், சாமி சிலை தரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்டால் முத்துவேல் நீ லாட்ஜில் இரு, இங்கே ஒரு முக்கியமான வேலையாக வந்திருக்க, கொஞ்ச நேரத்தில் வரேன்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சுருவாங்க. இதெல்லாம் கார்த்திக்கும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது ஊர் தலைவர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த தம்பி வேற போலீஸ்க்கு போக வேணான்னு ஒரு நாள் டைம் கேட்குறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஊர்க்காரர் வந்துட்டு எனக்கு ஒரு ஐடியா வருது, இதே மாதிரி பிரச்சனை 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, ஒருத்தர் வந்து சாமி சிலையை எடுத்துட்டார் சொல்லிட்டு எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்போ கோவிலுக்கு முன்னாடி பள்ளம் தோண்டி அவர் உயிரோட புதைச்சி வச்சோம், கொஞ்ச நேரத்திலேயே சாமி சிலையும் கிடச்சிடுச்சு, அவரும் உயிரோடு இருந்தார். இப்போ நம்ம சாமி சிலையை கண்டுபிடிக்கணும்னா சாமுண்டீஸ்வரி அம்மாவும் பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தில் மூடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட பாட்டி வந்துட்டு எதுக்காக சாமுண்டீஸ்வரி பள்ளத்தில் உட்கார வைக்கணும், இந்த பனிஷ்மெண்ட்டை நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட கார்த்திக் வந்துட்டு நான் தான் சொல்கிறேன், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட ஊர் தலைவரும் வந்துட்டு சரி நீங்கள் கேட்ட மாதிரியே உங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளேயே சாமி சிலையை கொண்டு வரலன்னா சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கு பதிலாக பரமேஸ்வரி அம்மாவை பள்ளத்தில் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே சிவனாண்டிலாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துங்க, அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போவாங்க. இப்படி இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க